வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் தமிழ்நாடு போலீசார் வாகன சோதனையில் ஆந்திராவிலிருந்து பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 9 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆரம்பாக்கம் அருகே எழாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் தமிழக போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆந்திர அரசு பேருந்து ஒன்றை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் பேருந்தின் சீட்டுக்கு இடையில் பண்டல் பண்டலாக கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 9 கிலோ கஞ்சா பண்டல்களை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சாவை சென்னைக்கு கடத்தி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அன்ருல் இஸ்லாம், சபுஜ் ஷேக் ஆகிய இருவரை கைது செய்தனர். புரட்டாசி 3வது சனிக்கிழமை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி திருவேங்கடமுடையான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவேங்கடமுடையான் ஆலயத்தில் திருவேங்கடமுடையானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் போதிய மழையின்றி காய்ந்து கிடக்கும் நிலக்கடலை பயிருக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 40% விளைநிலங்கள் மானாவாரி நிலங்களாக உள்ளன. அங்கு 5000 ஏக்கர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் போதிய மழையின்றி நிலக்கடலை பயிர் காய்ந்துள்ளது. இதனால் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் அலட்சியத்தால் பெண் ஒருவர் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்திநகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் திறந்த நிலையில் இருந்துள்ளது. அப்போது அவ்வழியாக சென்ற பெண் ஒருவர் கால்வாயில் விழுந்துள்ளார். இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கழிவுநீர் கால்வாயை மூடக்கோரி ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் அவர் இதுகுறித்து கண்டுகொள்ளாததால் தான் உயிர் பலி ஏற்பட்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பாமகவினரின் போராட்டத்தை கலைக்க கோரி போலீசாருடன் திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி பாமக மற்றும் உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் அரைநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது திமுக நகர செயலாளர் ஜெயச்சந்திரன், பேரூராட்சி தலைவர் மாரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் வணிகர்களை வலுக்கட்டாயமாக கடைகளை திறக்கச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பாமகவினர் திமுகவினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகிகள் போராட்டத்தை கலைக்க கோரி போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நெடுமரம் அருகே சரக்கு வாகனம் மோதி 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெடுமரம் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் மஹிதா தம்பதியின் 3 வயதான 2வது மகன் கக்கன் சாய் தனது சித்தியுடன் நெடுமரம் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தார். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கக்கன் சாய் மீது மோதியதில் சிறுவன் படுகாயமடைந்தார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய சரக்கு வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.